யாரு? பாரு, உங்க போட்ட உழைப்பு வந்து மிகப்பெரிய. இப்ப முதல் ப்ரோமோல என்ன கேக்குறாங்கன்னா, எப்பயுமே பேசிட்டே இருப்பாரு விஜய் சேதுபதி, ஆனா இந்த வாட்டி தான் கேம்னு ஒண்ணு நடத்தலாம் அப்படின்னு நடத்திட்டு இருக்காரு. அது என்ன கேம்னா, இப்ப நீங்க வீட்டுல வந்து மொத்தம் 9 பேர் இருக்கீங்க. ஆனா உள்ள ஒருத்தங்க இருந்ததுக்கு பதிலா இன்னொருத்தங்க இருந்திருக்கலாம், வெளியே போனவங்க ஒருத்தர் இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சவங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு. முதல்ல வந்து பவித்ரா வராங்க. பவித்ரா வந்து முத்துக்குமரனுக்கு பதிலா ஃபேட்மேன் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பவித்ரா, இது ஓவரா இல்லையா உங்களுக்கே? எது முத்துக்குமரனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபேட்மேனா? இங்க ஃபேட்மேனை சொல்லியே ஆகணும்னு நினைச்சிருந்தா கூட அதை கம்பேர் பண்றதுக்கு முத்துக்குமரன் தான் கிடைச்சாரா? முத்துக்குமரன் ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டா வருவாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதுலயும் பவித்ரா நீங்களே சொல்லியிருந்தீங்க நேத்து எபிசோட்ல, முத்துக்குமரன் எப்படியும் ஃபைனலிஸ்ட் ஆயிருவாரு, அதனால டிக்கெட் டு ஃபினாலே அவருக்கு கிடைக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப வந்து என்னன்னா, முத்துக்குமரனே இருக்க கூடாது, அதுக்கு பதிலா ஃபேட்மேன் இருந்திருக்கணும் அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. இதுல எது உண்மை எது பொய்? அடுத்தது சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா, விஷாலுக்கு பதிலா ஜெஃப்ரி இருந்திருக்கலாம். ஏன்னா விஷால் வந்து சேஃப் கேம் தான் விளையாடுறாரு, ஓபனாவே விளையாடல. ஆனா வந்து ஜெஃப்ரி அந்த மாதிரி சேஃப் கேம் விளையாட மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ரயான் வந்து அருணுக்கு பதிலா ஃபேட்மேன் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. என்ன ரீசன் சொல்றாருன்னா, அவர் வச்சிருந்த ஐடியாஸ்க்கும் தாட் ப்ராசஸ்க்கும் இப்ப இருக்கிற டாப் 9 இருந்திருக்காம வேற யாரா இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த பிக் பாஸ் வீட்லயே ஃபேட்மேன் இருந்ததே ஒரு வாரம் தான், ஆனா எல்லாருமே எடுத்து அவர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபேட்மேனையே சொல்றாங்க. அது ஏன்னு தெரியல. அடுத்தது வந்துட்டாரு விஷால். அன்ஷிதாவை எப்படியாவது உள்ள இருக்கிற வைக்கிற மாதிரியே பேசிட்டு இருப்பாரு. ஜாக்லினுக்கு பதிலா அன்ஷிதா உள்ள இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஷிகா உள்ள இருக்கணும்னு சொல்லியிருந்தாவது பரவாயில்ல, அவங்க நல்லா காம்படிட்டிவா விளையாடுவாங்க. அன்ஷிதாவா இவர் எதுக்கு உள்ள இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜாக்லினையும் அன்ஷிதாவையும் எதுக்கு சொல்றாருன்னா, அன்ஷிதா வந்து பாசமா இருக்கிற மாதிரி எல்லாரையும் காட்டி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்களே, ஆனா ஜாக்லினும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அடுத்தது சௌந்தர்யா வந்து முத்துக்குமரனுக்கு பதிலா ஆனந்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, முத்துக்குமரன் மாதிரி மண்டைய கழுவாம நேர்மையா ஆனந்தி எல்லா டாஸ்கையும் கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. இது இப்ப ஆனந்திய சொல்றாங்களா? அவங்க இருந்த 5 வாரத்துல அவங்க தான் எல்லாரும் மண்டையும் கழுவுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்னடானா முத்துக்குமரனுக்கு பதிலா அவங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் முத்துக்குமரனும் மண்டைய கழுவுறாரு தான், அது எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியுது இல்ல? அப்பயும் ஏன் எல்லா கேம்லயும் அவரு சொல்றதையே கேட்டுட்டு இருக்கீங்க? ஒரு கேமும் அவரு சொல்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு வீட்டுல. ஏன் அவரை தவிர வேற யாராவது ஒரு ஐடியா கொடுங்களேன், இந்த மாதிரி இந்த கேம் போலாம் அப்படின்னு சொல்லுங்களேன். அதான் பண்ண மாட்டீங்க. அவரு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வந்து அவருக்கு வேண்டியது மாதிரி கேம் நகர்த்திட்டு போயிட்டு இருக்காரு. அவர் நினைச்ச மாதிரி ஃபைனலிஸ்டும் ஆக போறாரு. இதுல அடுத்ததுல ரயானும் வந்து அதே மாதிரி தான் சொல்றாரு, முத்துக்குமரனுக்கு பதிலா ஆனந்தி இருந்திருக்கலாம். ஏன்னா முத்துக்குமரனோட கருத்து வந்து அவருக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ரயான் சொன்னதுக்கு விஜய் சேதுபதி கேக்குறாரு, முத்துக்குமரனோட கருத்து சுயநலமா இருக்குன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு ரயானும் ஆமா சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாருமே கடைசியில இண்டிவிஜுவலா விளையாடி ஜெயிக்க தான் வந்திருக்காரு. அப்ப அவருக்காக விளையாடாம வேற யாருக்காக விளையாட போறாரு? எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரனோட ஸ்ட்ராட்டஜி படி அவர் ஸ்ட்ராங்கா தான் கேம் நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. இந்த கேம்ல முத்துக்குமரன் யாருக்கு யார் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லிருப்பாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆக மொத்தத்துல விஜய் சேதுபதி இன்னைக்குதான் ஒரு நல்ல கேம் எடுத்துட்டு வந்து வீக்கெண்ட் கேமுக்கு கொடுத்திருக்காரு. இப்ப அடுத்த ப்ரோமோல என்ன நடக்குதுன்னா, வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாரு விஜய் சேதுபதி. வந்துட்டு இந்த டிடிஎஃப் ஓட வின்னர் யாருன்னு பாத்துடலாமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் யாரா இருக்குன்னு எல்லார்கிட்டயும் கேக்குறாரு. அப்ப எல்லாரும் சேர்ந்து ரயான் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் சேதுபதியும் அப்போ வா ரயான் அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்போ ரயான் கிட்ட சொல்றாரு, இந்த வாரம் நீங்க போட்ட உழைப்பு ரொம்பவே அருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் என்கரேஜ் பண்றாங்க. விஜய் சேதுபதி டிக்கெட் டு ஃபினாலே டிக்கெட்டை வந்து ரயானுக்கு கொடுத்துடுறாரு. டைரக்டா ஃபினாலே தான் அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்னதுக்கு ரயான் சொல்றாரு, நான் தான் சார் 24வது கண்டஸ்டன்ட், அதாவது கடைசியா வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விஜய் சேதுபதி சொல்றாரு, நீங்க தான் கடைசியா வந்துட்டு இப்ப முதல்ல போறீங்க ஃபினாலேக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு வந்து எலிமினேட் ஆக போறது மஞ்சரி. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.